உங்களுக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை நேசிக்கிறீர்களோ. இப்போ முத்தையா சொன்னது தான் இது. இப்போ எனக்கு ஒன்று பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இது சீரியஸாக பிடிக்குதா இல்லையான்றதே எனக்கு ஃபஸ்ட்டு விஷயம். ஆனால் ரொம்ப தீவிரமாக பிடிக்குது, இது செய்யணும் அப்படின்னு நினச்சேன்னாக்க, இதை செய்யறதுக்கு முதல்ல நான் என்ன செய்யணும்? உங்களுக்கு எது பிடித்திருக்கிறதோ, எதை நேசிக்கிறீர்களோ, எதை மதிப்பானதாக கருதுகிறீர்களோ, அதிலிருந்து குறிப்பிட்ட காலம் தள்ளி இருப்பது தான். இவைகளிலிருந்து நீங்கள் விலகி இருக்கும்போது ஏற்படும் வலியின் தீவிரம் உங்கள் வாசனையின் தன்மையையும் ஆழத்தையும் சொல்லும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இமயமலைக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது. இல்லை நான் ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை நான் ஒரு சங்கீதம் படிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஆசை தீவிரமாக இருக்குது. இந்த எண்ணத்தை அப்படியே வச்சுட்டு அதை பற்றி ஒன்றும் பெருசாக நினைக்காத. இது மேலே 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 உங்களை சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதுலேருந்து விலகி இருக்கும்போது ஒன்று உங்களை மீண்டும் 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 துரத்தி கொண்டே இருந்தாக்க உங்கள் எண்ணம் அதில் தீவிரமாக இருக்குன்றதை நீங்கள் அதில் கண்டு கொள்ளலாம். அந்த எண்ணம் தீவிரமாக இருக்குது, அது உங்களை துரத்துது, உங்களை அது வேறு எதுவுமே செய்ய விடாமல் செய்யுதுன்ற இடத்துல நீங்கள் அதுலேருந்து விலகி இருக்கும்போது மீண்டும் அதுக்குள்ளே நீங்கள் போய் ஒன்று செய்ய ஆரம்பிக்கும் போது அது 100% நடக்கும். அது 100% நடக்கும். நீங்கள் யாரோட லைஃப்லையுமே அதை ரொம்ப ரொம்ப சாதனை செய்து மேலே ஒரு இடத்துக்கு வந்தவங்களை கேட்டிங்கனாக்க டோட்டலாக வெளியவே கொஞ்சம் போயிருப்பாங்க. அதுலேருந்து வெளியவே போயிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, அமிதாப் பச்சன் அவர் ஒரு பீரியடில் எவ்வளோ விழுந்தார்னு தெரியும் உங்கள் எல்லாருக்கும். அப்போ அமெரிக்காவில் போய் அவரோட பயோகிராஃபிஸ் தயவுசெய்து படிங்க, பல பேரோட பயோகிராஃபிஸ் படிங்க. அது எப்படி இந்த கர்மாவை அவங்க ஹேண்டில் பண்ணாங்கன்றதை உங்களுக்கு ஒரு பெரிய திறப்பாக இருக்கும். இப்போ எதுவுமே இல்லை, அந்த செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸ் எல்லாமே போயிடுச்சு. அமெரிக்காவுக்கு போகலான்னு நினைக்கிறாரு. அங்கே அவரோட ஃப்ரெண்டு சொல்ல, டே நான் எனக்கு ஒரு வீடு தருவேன், ஆனால் இந்தியாவில் மாதிரி நாங்கள் வேலைக்காரெல்லாம் கிடையாது, நீயே தான் காஃபி போட்டுக்கணும், நீயே தான் பிரெட் டோஸ்ட், பரவாயில்லன்னு அந்த 6 மாதம் போயிருக்கார். இந்த 6 மாதம் போகும்போது இந்தியாவிலேருந்து அவர் எதையெல்லாம் விட்டார்? இது வரைக்கும் அவருடைய சினிமா இல்லை, இது வரைக்கும் அவருடைய டிவி எதுவுமே கிடையாது, இப்போது எந்த வெளிச்சமும் கிடையாது. இது வரைக்கும் வெளிச்சத்திலே இருந்தவர் எந்த வெளிச்சமும் இல்லாமல் ஒரு இருட்டுக்குள்ளே இருக்கார். அவர் இருட்டுக்குள்ளே இருந்தாரா? உண்மையில் அவர் அப்போ தான் வெளிச்சத்தில் இருந்தார். என்ன வெளிச்சம்னா அவருடைய உள் ஒளி. நான் என்ன, நான் யார், ஹூஸ் திஸ் மேன் அப்படின்னு ஃபுல்லாக தன்னை ரீஇன்வென்ட் பண்ணிக்கிட்டு இது வரைக்குமான எல்லா தோல்விகளையும் நேற்றைய கதைன்னு மறந்துட்டு கவுன் பனேகா குரோர்பத்தின்னு ஒரு ப்ரோக்ராமில் திருப்பியும் தன்னை ரீஇன்வென்ட் பண்ணி இனி பண்ணாக்க அமிதாப் பச்சன் மட்டும்தான் கவுன் பனேகா குரோர்பத்தி பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாருல. அப்போ இது வரைக்குமான தோல்வியை அவர் தோத்துட்டேன்னு நினைக்கல, இது வரைக்குமான தோல்விக்கும் நான் தான் காரணம், இனி அந்த தோல்விகளை அகற்றி வாழப்போவதற்கும் நான் தான் காரணம். ஸோ ஐ ஆம் த மாஸ்டர் ஆஃப் மை ஓன் லைஃப் அப்படின்றத அவர் நம்பின அந்த தருணம் தான் அமிதாப் பச்சனுடைய 2வது பிறவி. அப்போ இது எல்லாருக்குமே நம்ம லைஃப்பில் நடக்கும். இப்போ அழகாக ஒரு விஷயம் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா எங்கள் சப்ஜெக்ட் அது. நம்மளுடைய எண்ணம் எவ்வளோ வலிமையானது, இல்லை நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்ட கர்மாக்களை நமக்கு தரும் அப்படின்னு ஒரு இடத்த சொல்கிறார். ஒரு கத்தி வச்சுருக்கீங்க நீங்கள், ஒரு 5 சிச்சுவேஷன் சொல்கிறார். ஒரே கத்தி 5 சூழல் சொல்கிறார். ஒரு கத்தி வச்சுருக்கீங்க, அந்த கத்தியை வச்சுட்டு ஜஸ்ட்டு கேஷுவலாக நீங்கள் ஏதோ ப்ளே பண்ணும்போது யார் மேலேயோ பட்டு ஒருத்தன் இறந்துடுறான். இங்கே விளையாட்டாக தான் ஒரு கத்தியை சொல்லிட்டு இருக்கும்போது யார் மேலேயோ அது ஆக்சிடென்டலாக விழுந்து அவன் இறந்துடுறான். இது முதல் சிச்சுவேஷன். 2வது, வீட்டில் கத்தியை வச்சுட்டு காய்கறி நறுக்கிட்டே இருக்கீங்க, எதிர ஒருத்தர் யாரோ வாக்குவாதம் பண்ணுறாங்க. நீங்கள் காய்கறி நறுக்க போகும்போது கத்தியை வச்சு நீங்கள் அன்றைக்கி கொலை பண்ணணுன்ற முடிவோடலாம் போகல, காய்கறி வெட்ட தான் போனீங்க. ஆனால் எதிர வாக்குவாதம் ஒன்று நடந்த உடனே டக்குன்னு அந்த கத்தியை எடுத்து கொலை பண்ணிட்டீங்க. இது 2வது சிச்சுவேஷன். 3வது, ஒரு கத்தி எடுத்து பின்னாடி சொருகிட்டு இன்றைக்கி அவனை போட்டு தள்ளாமல் வாழ்க்கை இல்லைடா நமக்குன்னு ஒருத்தனை ஃபாலோ பண்ணி தெளிவாக போய் அவனை முடிச்சுட்டு வந்துடுறீங்க. அதே கத்தி 3வது சிச்சுவேஷன். 4வது சிச்சுவேஷன், உனக்கு ரொம்ப வேண்டியவன், ஆனால் அவன் மேலே உனக்கு ஒரு வெறுப்பு இருக்குது. சார் வீட்டுக்கு சாப்பிட வாங்க சார், அவனை கூப்பிட்டு சாப்பிட சொல்லிவிட்டு அவன் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும்போது அவன் கழுத்து அறுத்துடுறீங்க. இது 4வது சிச்சுவேஷன். 5, இந்த 4மே நீங்கள் செய்யலை. மனசுக்குள்ளெல்லாம் என்கிட்ட மட்டும் ஒரு கத்தி இருந்ததுன்னு வச்சுக்கேன், இவன் நான் கண்டம் துண்டமாக வட்டி சாவடித்து
அவங்க வீட்டில் எவனுக்குமே அவன் பாடியோட ஒரு துண்டு கூட கிடைக்காம ஊர் ஊராக போட்டுருவேன்னு நீங்கள் மைண்டில் நினைக்கிறீங்க. இது 5. இந்த 5 சிச்சுவேஷனையும் சொல்கிறார். எங்கள் லாவில் இது இருக்குது. மர்டர் அப்படின்னு வச்சா மென்சரியான்னு ஒன்று சொல்லுவோம், மைண்டோடு செய்கிறோமா இல்லையான்னு. கல்பபிள் ஹோமிசைட் அமௌண்டிங் டு மர்டர், கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர், கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவோகேஷன், நாட் ஆர்ம்டு வித் வெப்பன், திடீர்னு அதை யூஸ் பண்ணிடுறாங்க. இது மாதிரி பல்வேறு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் தண்டனைகள் வரும். இந்த 5 சிச்சுவேஷனையும் சொல்லிவிட்டு முதல் 4 நடக்கிற மர்டர் இருக்குல்ல, அது கூட பிரச்சனை கிடையாது. எனக்கு மட்டும் ஒரு கத்தி கிடைச்சான்னு இந்த மைண்டுக்குள்ளே நீங்கள் 2-3 கொலையை ஒரே நேரத்தில் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது மற்ற எல்லாத்தையும் விட அதிகமான ஒரு கர்மத்தை உங்கள் மேலே சுமத்தும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன்னா இந்த கிரைம் எங்கே எப்படி நடக்குதுன்னா, முதல்ல உங்கள் மண்டையில் ஒரு கிரைம் நடக்கும். உங்கள் மண்டையில் கிரைம் நடந்ததுக்கு அப்புறமா தான் ப்ராக்டிக்கலாகவே அந்த கிரைம் நடக்கும். அப்போ நீங்கள் மண்டையில் ஒரு கிரைமை ஜெனரேட் பண்ணிட்டீங்கன்னாக்க அங்கேயே நீங்கள் குற்றவாளி ஆயிடுறீங்க. அப்போ இந்த கர்மத்தை இதை கொலையாக நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடாது. அவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணுமா, இவனுக்கெல்லாம் ஒரு ப்ரொமோஷனா, விலகாதவன், இவனுக்கு கிடைக்கூடாது, சாவணும் இவன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கர்மா சேர்த்துக்கிறீங்க. எவனாவது என்னவாது செய்யட்டும் சார், நான் எனக்கான என் தொழிலை சரியாக செய்கிறேன், அதுக்கு என்ன கிடைச்சாலும் எனக்கு ஹாப்பி, கிடைக்காட்டியும் ஹாப்பி, நான் செஞ்சுட்டு போகிறேன், ரிசல்ட்டை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, நான் செஞ்சேன்ற திருப்தி எனக்கு இருக்குது, அவ்வளோதான். அப்போ இதை நம்ம எப்படி பண்ணுறது? நம்ம சில சமயம் என்ன பண்ணுவோம், ஒருத்தனை சாவடிக்கணும் அப்படின்னு ரீவைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல. இப்படிலாம் நடக்குமா லைஃப்பில் அப்படின்னா உங்களுக்கு புரிகிற மொழியில் சார், ஏன்னா கான்செப்டாகவே சொல்லிகிட்டு இருந்தோம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன்னா, நான் போய் ஒருத்தனை காதலிக்கிறேன்னு சொன்னேன், எனக்கு அப்படிலாம் கிடையாது பாவலன்னு சொல்லிட்டான் அவன், அதோடு அதை விட்டுருணும் இல்லையா? அதே எப்படி நானே காதலிக்கிறேன், இந்த நானே அப்படின்னு அந்த ஏகாரம் மனசில் வருது இல்லையா, அங்கே வருது உன்னோட முதல் வீழ்ச்சி. நானே காதலிப்பேன், நீ என்ன காதலிக்க மாட்டியா, நீ யாரை கல்யாணம் பண்ணுறேன்னு பார்க்குறேன்னு ஒரு மைண்டு கிளம்புது. இப்போ அவன் வேற ஒருத்தையும் கல்யாணம் பண்ணிட்டான், அந்த சீடியும் கிடச்சிருச்சு. அந்த சீடியை வீட்டில் போட்டு ஒரு ரூமில் கதவை சாத்திக்கிட்டு திரும்ப 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 அந்த கல்யாண சீனை பாட்டி எட்டி உதச்சிக்கிட்டு ரூமுக்குள்ளேயே ஒரு மென்டல் மாதிரி சுற்றுற பற்றியா, அதுதான் நீலாம்பரி. இப்போ நீ புறப்பட்டது எங்கே? உனக்கு காதல் முக்கியம் இல்லை, பொசஷன் முக்கியம். நான் உன்னை நினச்சிட்டேன், அது எனக்கு கிடைக்கணுன்ற பொசஷன் முக்கியம். அப்போ நீ ஒரு மகிழ்ச்சியை நோக்கியோ இல்லை உனக்கு பிடிச்சதை நோக்கியோ நீ ட்ராவல் பண்ணல, உன்னை கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு நினச்சி ட்ராவல் பண்ணுறல. அப்படி நீ ட்ராவல் பண்ணும்போது எது உனக்கு இன்பம் என்று நினைத்தாயோ நீ அதுக்கே அடிமையாவ, எது உனக்கு மகிழ்ச்சி என்று நினைத்தாயோ அது உனக்கு துன்பமாகும், எதை நீ கட்டுப்படுத்துவேன்னு நினைச்சாயோ நீ அதில் கட்டுப்பட்டு போவாய். அப்போ கடைசியாக உன் வாழ்க்கை எதுவானாக்க அடுத்த ஜென்மத்திலேயாவது நல்லா இரு நீலாம்பரின்னு கண்ணா எவனாவது மூட்டு போவான் வாழ்க்கையில். அப்போ நம்ம மனசுக்குள்ளே சத்தியமாக நீங்கள் யோசிச்சு பாருங்க, காதல் விட்டுருங்க, 100 விஷயம் இருக்குல்ல, நம்ம மனசுக்குள்ளே எத்தனை நீலாம்பரி இருக்கா, எத்தனை நீலாம்பரி இருக்காங்க. கதவை சாத்திக்கிட்டு நம்ம சொல்கிறோம்ல, அம்மா சிகரண்டி ஒன்று சொல்கிறோமா இல்லையா சார்? எவ்வளோ வெறுப்பு இருக்குது நமக்கு, எவ்வளோ பேர் மேலேயும், நான் உட்பட எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இதை எவ்வளோ வெறுப்பு இருக்குது நமக்கு, எவ்வளோ விஷயங்களில். அப்போ இதுலேருந்து நமக்கு எப்படி விடுதலை? இந்த கர்மாவிலேருந்து நமக்கு எப்படி, இப்படி நினைக்கிற போது நமக்கு ஒரு கர்மா சேருது இல்லையா, அதுலேருந்து நமக்கு எப்படி விடுதலை? யாருக்கு வேணால் என்ன வேணால் கிடைக்கட்டும், யாருக்கு வேணால் என்ன வேணால் கிடைக்காமல் போகட்டும், எனக்கே ஒன்று கிடைக்கட்டும், எனக்கே ஒன்று கிடைக்காமல் போகட்டும். என்னுடைய செயல்பாடுகள் கிடைப்பதற்கும் கிடைப்பாததற்குமான செயல்பாடுகள் அல்ல, நான் செயலாற்றி கொண்டே இருப்பேன், அது மட்டுமே வேலை. அந்த மைண்டில் நம்ம போயிட்டோம்னா நம்ம ரொம்ப சேஃப் ஆகிடுவோம். இப்போ இது எப்படி சாத்தியம்? வேலையில் நமக்கு ஒரு நிறைவு இருக்கணும்ல, வேலையில் நமக்கு ஒரு நிறைவு இருக்கணும். நான் இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரேன். இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னா சும்மா வர முடியாது, படிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும், எனக்கு ஒரு கவலையும் பயமும் இருக்கணும். என்னென்னு, நான் பேசுனதை கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணணும், இந்த மூமெண்ட் பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம ஒரு ஜஸ்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் நினச்சி தான் நம்ம படிப்போம். சில சமயம் அது நடக்கும், சில சமயம் அது நடக்காது. அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம வேலை என்ன, ஒழுங்காக படித்தோமா, ஒழுங்காக நோட்ஸ் போட்டோமா,
சின்சியராக பண்ணணும்னு முயற்சி பண்ணோமா, பண்ணியும் முடிச்சிட்டோமா, நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதை எடுத்துகிட்டு வந்ததை கரெக்டாக நம்ம கம்யூனிகேட் பண்ணோம், நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கா ஓகே. நீ கைத்தட்டு, நீ கைத்தட்டாத, நீங்கள் பாராட்டுங்க, பாராட்டாதீங்க, அது எனக்கு இன்கான்சிக்வென்ஷியல். அதை பற்றி எனக்கு எந்த கவலையோ எதிர்பார்ப்போ கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஒன்று போய் சேர்ந்ததென்றால் அது உங்கள் கர்மா, சேரவில்லை என்றால் அது என் கர்மா, அதோடு அது முடிஞ்சு போயிடுதே தவிர இதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மக்களே மட்டமானவங்க கை தட்ட மாட்டாங்க, அந்த ஊரில் நான் போய் போகாத, இது தேவையில்லாது இல்லை. அப்புறம் சார் எனக்கு கொஞ்சம் கை தட்டுங்க சார், கை தட்டினா இது தேவையில்லாதது. தோணுச்சுன்னா அவங்க தட்டுவாங்க, தோணாட்டி தட்ட மாட்டாங்க. நீ பேசுறது தட்டுறதுக்காகவே இல்லை, நீ பேச வேண்டும் என்று நினைத்தது. ஒரு புத்தகத்தை நான் வாசித்தேன், அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை எனக்கு தெரிந்த அளவில் நான் கடத்தி விடுகிறேன், அவ்வளோ மட்டும்தான் உன்னோட லட்சியம். அதுக்கு மேலே அதை எடுத்துகிட்டு போவே கூடாது. நான் உன்னை கேட்க வந்தேன், கேட்டேன், எனக்கு நிறைவா இருந்தது, நிறைவா இல்லை, சரி பரவாயில்ல, வேற யாராவது பெட்டராக பேசுகிறாங்களா பார்க்கலாம், அதோட உங்கள் வேலை முடிஞ்சுது. இதுக்கு நடுவில் எனக்கு உங்களுக்கு என்ன வாய்க்கா இருக்கா சண்டையா? அப்போ இதை அப்படி மாற்றிடக்கூடாது. நாம் ஜட்ஜ்மெண்டலாக இருக்கோம், எல்லாரை பற்றியும், எல்லாத்த பற்றியும் ஜட்ஜ்மெண்டலாக இருக்கும். அது தேவையற்றது. உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு போங்க, அதோடு அது நின்று போயிடுது. ரெண்டாவது, ஒரு வேலையினுடைய வெற்றி எதில் இருக்குது? ரிசல்ட் இல்லையா? இல்லை, எனக்கு கொடுத்த வேலையை நான் திருப்தியாக செஞ்சேங்க, எனக்கு தெரிஞ்ச அளவில் மனசார திருப்தியாக செஞ்சுருக்கேன், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு நினைக்காத அளவுக்கு நம்ம நல்லா பண்ணியிருக்கேன்ற அந்த உங்களுக்கு திருப்தி வருது இல்லையா? அந்த இடத்துல நீங்கள் உங்கள் கர்மாவை இறக்கி கீழே வச்சிடுறீங்க. ஐவ் டன் மை பெஸ்ட்டுன்னு நினைக்கிற போது அது வரைக்கும் நீங்கள் செயலாற்றுகிறீர்களா என்பது தான் இது. இந்த புத்தகத்தினுடைய ஒரு ஒரு 56வது பக்கம் நீங்கள் எடுத்து படிங்க, ரொம்ப அருமையான இது. People are not able to do anything by keeping themselves outside it. They expect a benefit out of it. அதாவது ஒரு காரியத்தை ஆற்றுற முத்தையா சொன்னார், அதை பற்றி. ஒரு காரியத்தை ஆற்றுற பொழுது அந்த வேலையிலேருந்து நம்மளை வெளியே வச்சிடணும். இது இது வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ரிக்கியான விஷயம் நான் சொல்கிறது. இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு வார்த்தையுமே ட்ரிக்கி தான். அதனாலே இது இன்ட்ரெஸ்டிங், அதனாலே இது டஃப்பு, அதனாலே இது ஒரு சேலஞ்சு, அதனாலே இது படிக்கணுன்ற ஒரு ஆர்வம், எல்லாமே மிக்சட் தான் இதில். ஒரு வேலையை செய்கிற போது அது எப்படி சார் நான் என்ன வெளியில் வச்சுட்டு அந்த வேலையை உள்ளே செய்வேன்? எப்படி செய்ய முடியும்? நானுன்றது அதில் இருந்தால் அது என்னன்னா இல்லை. அதை தான் சத்குரு சொல்கிறாரு. நான் பைக்கரு, ஆனால் நான் பைக் ஓட்டுவேன், ஆனால் நான் பைக்கர் இல்லை. நான் ஹிமாலயாஸ் போவேன், ஆனால் நான் வந்து ட்ரெக்கிங் பண்ணுறவன் இல்லை. நான் வந்து ஆன்மீகம் உங்களுக்கெல்லாம் நான் அதெல்லாம் ஆன்மீகம் இல்லை. நான் நீங்கள் யோகின்னு கூப்பிட்றீங்க, அதுக்கு அதனால் இல்லை. இதெல்லாம் என்னுடைய புறம், என்னுடைய அகத்தில் நான் நானாக இருந்து கொண்டு இந்த செயல்களையெல்லாம் நான் பண்ணிகிட்டே இருக்கேனே தவிர இது எதனோடையுமே எனக்கு ஐடென்டிட்டி கிடையாது. நான் அட்வொகேட்டாக அது இல்லை, நான் வந்து எழுத்தாளராக அது இல்லை, நான் பேச்சாளராக இல்லை, நான் இது எதுவுமே இல்லைங்க. இந்த செயல்களையெல்லாம் இது செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்ற பற்றற்ற தன்மையோடு ஒரு செயலை செய்யணும். அந்த இடத்துல இருந்து உன்னால் ஒன்று செய்ய முடியும்னாக்க ஏன் அப்படி செய்யணும்? அப்போத்தான் நான் செய்கிற காரியத்திற்கு பெனிஃபிட் என்னன்னு நான் கால்குலேட் பண்ணாமல் என்னால் பண்ண முடியும். உள்ளே போய் இன்வால்வ் ஆகிட்டேன்னாக்க 5 ரூபா போட்டேன் 10 ரூபா வருமானன்ற கதையா? நான் இவ்வளோ செஞ்சேன் எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்ற இடத்துக்குள்ளே அது போயிடுச்சுனாக்க காரியத்திலிருந்து மனம் விலகி அதனுடைய விளைவுகளுக்கு என்னுடைய மனம் நகர்ந்து சென்று விடுகிறது. விளைவை நோக்கி என் மனம் நகர்ந்து சென்றவுடன் காரியத்தில் என்னுடைய முழுமை கெட்டு போய் விடுகிறது. காரியத்தில் முழுமை கெட்டு போய்விட்டால் விளைவுகள் நான் எதிர்பார்த்த மாதிரி வராது. அப்போ எனக்கு மொத்த காரியத்தின் மேலே வெறுப்பு வரும், கடைசியாக எம் மேலே வெறுப்பு வரும், எம் மேலே வெறுப்பு வந்தோடனே உங்கள் மேலே வெறுப்பு வரும், இப்போ மொத்தமாக கர்மா சேரும். அப்போ ஒரு காரியத்தை நிகழ்த்துகின்ற பொழுது நான் அதுக்கு வெளியில் இருந்துக்கிட்டு நம்ம பண்ணணும். இன்னும் எளிமையாக சொல்லுங்கள், இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்னீங்கன்னா எப்படி சொல்கிறேன்? நம்மளாம் சின்ன வயசில் ஓரளவுக்கு எல்லோரும் ஒரு ஏஜில் இருக்கோம்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவோம், எதனா எதிர்பார்த்து போயிருக்கோம், சும்மா போய் ஓன்னு கத்திட்டு பேசிட்டு ஓடி வந்துடுவோம், அதுதான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அப்பா அம்மாவுக்கு வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. அதிகபட்சம் நம்ம ஆசை என்ன? சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் டிஃபன் கொடுப்பாங்க, அவ்வளோ மட்டும்தான் ஜாலி. நீங்கள் டிஃபனு நம்ம வீட்டில் ரெகுலர் டிஃபனு, அவங்க வீட்டில் ஜாலியாக இருக்கும், இவ்வளோ மட்டும்தான். அதுக்கு மேலே பெரிய எதிர்பார்ப்போ பெரிய டிசைன்லாம் கிடையாது. அதையும் தாண்டி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கொஞ்சம் வளர்ந்த வயசில் காலேஜ் ஸ்கூல்லலாம் போய் பேசுவோம். என்ன பேசுவோம்? சும்மா அர்த்தமற்ற பேச்சுக்கள், ஸ்வீட் நத்திங்ஸ் பேசணும். இன்றைய இளைஞர்கள்கிட்ட நீங்கள் யாரையாவது அவங்கள பார்க்கணுன்ற சந்தர்ப்பம், ஷியர் லவ் ஆஃப் மீட்டிங். நேற்று நானும் முத்தையாவும் ஒரு 2 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அந்த 2 மணி நேரம் நாங்கள் என்ன பேசினோன்னா, நாங்கள் காலேஜ் டேஸ் படிக்கும்போதும் அதுக்கப்புறமாவும் எங்களுக்கு இருந்த சீனியர் ஸ்பீக்கர்ஸ், இலக்கியவாதிகள், அவங்க எப்படியெல்லாம் மேடையில் பேசினாங்க, என்னெல்லாம் நாங்கள் அனுபவிச்சோன்ற அந்த ஸ்வீட்னஸை பற்றி மட்டும்தான் பேசணும். இதெல்லாம் பேசி நல்லா முத்தையாட்ட
நாளை மத்தாந்து ஒரு மீட்டிங் வாங்கணும் அப்படின்ற சத்தியமாக என்கிட்ட எனக்கு அஜெண்டா கிடையாது. என்கிட்ட அஜெண்டா இருந்தாலும் முத்தியா அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார். கிளியர். ஸோ அஜெண்டா இல்லாமல் பேசுறதுன்றது எங்கள் தலைமுறையோட முடிஞ்சு போச்சு. இப்போ எவன்கிட்ட பேசினாலுமே உன்ட்ட 5 நிமிஷம் பேசினா எனக்கு என்ன கிடைக்கும்? நான் பெரியப்பா வீட்டுக்கு போனால் எனக்கு என்ன கிடைக்கும்? சித்தப்பா எங்கள் வீட்டுக்கு வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? சித்தப்பா பெரியப்பா வீட்டுக்கு போனாங்க அங்கே போகிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? ஃபோன் பேசினா எனக்கு என்ன கிடைக்கும்? ஃபோன் பேசாட்டி எனக்கு என்ன கிடைக்கும்? உன்னை வீட்டுக்கு என்டர்டெயின் பண்ணி காஃபி போய் கொடுத்தா எனக்கு கிடைக்கும். நான் உங்கள் வீட்டுக்கு வந்து காஃபி சாப்பிட்டா நீ எனக்கு என்ன செஞ்சு தருவேன்? இப்போ எல்லாமே ஒரு பயன் நோக்கியதாக இருக்கு இல்லையா? இந்த பயன் நோக்கியதான நம்முடைய செயல்பாடுகளால் என்ன ஆகிப்போச்சுன்னாக்க ரிலேஷன்ஷிப்புன்றது நெட்வொர்க்குன்றான் சார், வெக்கமே இல்லாமல். ஐம் கனெக்டிங், ஐம் நெட்வொர்க்கிங் வித் பீப்புள்ன்றான். நெட்வொர்க்கெல்லாம் நீ யார் கூடயும் பண்ண முடியாது தம்பி. மனசுக்கும் நெட்வொர்க்கிங் இல்லைனாக்க, அஜெண்டா போட்டு நீ செய்தியானாக்க, அந்த காரியம் முடியும் போது டப்புன்னு உன்னை வெட்டி தூக்கி போட்டு உன்னை விட பெட்டர் காரியம் பண்ணுவாங்க, ஒருத்தனை தூக்கி வச்சுக்குவான். அப்போ நீ என்ன நினைப்ப? நல்லா இருப்பேடா நீ, நேற்று வரைக்கும் என் கூட பேசிகிட்டு இருந்தேன், நீ அவனை சபிப்பதனால உனக்கு கர்மா தான் வரும். அப்போ அஜெண்டாஸ் இல்லாமல் முதல்ல மக்களை சந்திப்பதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஜாலியாக போய் பேசுங்க, ஜாலியாக சரிங்க, ஜாலியாக ஒரு காஃபி சாப்பிடுங்க, வரப்பா அடுத்த வாரம் நீ வாப்பா வீட்டுக்கு, இப்படின்னு காரணங்கள் இல்லாமல், எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல், ஃபார் த ஷியர் லவ் ஆஃப் டாக்கிங், ஃபார் த ஷியர் லவ் ஆஃப் மீட்டிங், ஃபார் த ஷியர் லவ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிங், அதுக்காக இங்கே சந்திப்பது என்பதே இல்லாமல் போகிறது தான் அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். அஜெண்டாஸ் இருக்குது நமக்கு. அவரோட சூப்பரான ஒரு வார்த்தை சொன்னார், வியந்து போனேன் நான். நீர் போல இருப்பது. நீர் போல் இருப்பதுன்னா என்னங்க? எந்த பாட்டிலுக்குள்ளேயும் ஃபிட் ஆகும், எந்த பாத்திரத்துக்குள்ளேயும் ஃபிட் ஆகும், எதுக்குள்ளே ஃபிட் ஆனாலும் அது தன்னோட தன்மையோடையே இருக்கும் இல்லை? அப்போ நீ தண்ணி மாதிரி இரு, எல்லா இடத்துலையும் உன்னை ஃபிட் ஆகிக்கோ. ஆனால் உனக்கு நான் யார் தெரியுமான்லாம் நான் யார் தெரியுமான்னு கம்பு சுற்றுவானுங்க சில பேர். போட்டு பொலிர்னு ஒன்று வச்சவனுங்க, என்ன சார் பேசினே இருக்கும்போது அஷ்டிங்கன்னுவோம். அப்புறம் நான் கம்பு சுற்றுனேன் ரொம்ப, நான் யார் தெரியுமா அப்படின்னா, 2 விட்டானா செவுட்டில் நீ பயந்து உட்கார்றாள், என்ன யார் தெரியும்? இங்கே யாருமே நான் யார் தெரியுமா கிடையாது. ஏன்னா இங்கே யாருமே யாரும் கிடையாது. நான் கம்பெல்லாம் சுற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் சும்மா. அந்த கம்பு சுற்றுற வேலையெல்லாம் வேண்டாம். நம்ம மைண்டுக்குள்ளே நிறைய பேர் நம்ம கம்பு சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். நான் எப்போ ஏற்பட்ட ஆள், நான் வரும்போது இவன் வந்து உட்காந்துனே இருக்கான், என்னை பார்த்துட்டு அப்படி திரும்ப, என்னடா நீ யார்ரா? யாருமே கிடையாது நீ. யூ ஆர் நோபடி. ஃபர்ஸ்ட் ரியலைஸ் யூ ஆர் நோபடி, தென் ஒன்லி யூ கேன் பிகம் சம்படி. அப்போ அதுவே இல்லை இங்கே. நான் யார் தெரியுமா, நீ யாருமே இல்லை. ஃபஸ்ட்டு தண்ணி மாதிரி நீர் போல இருப்பது. ஃபிட் இன் வித் த பர்சன் தட் யூ மீட். நீர் போல இரு, பியூராக இருக்கும் சார். அது எங்கே போய் என்ன குப்பை சேர்ந்தாலும் கடைசியாக அது பியூராக ஆகிடும். எல்லாத்தையும் தள்ளிட்டு குப்பை தண்ணியாகவே போயிட்டுருக்கும். அப்போ நம்ம எவ்வளவோ நம்மக்கிட்ட வந்து சேரலாம். ஆனால் நம்ம நீர் போல் இருந்தோம் என்றால் நம்மளுடைய பிரிஸ்டைன் பியூரிட்டி இருக்குல்ல, அதை நம்ம என்றைக்குமே குழப்பிக்க மாட்டோம். அந்த மாதிரி நம்மளை மனசை பளிங்கு மாதிரியோ மனசை நீர் மாதிரியோ வச்சுக்க முடியுதா? அதை பேசுகிறாரு. நம்மளை யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? எங்கள் அம்மா அப்பா சார். நான் பிறந்ததுலேருந்தே அப்படின்னு ஆரம்பிப்பேன். அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பான் இவன். அவன் தகுதிக்கு என்னவோ அதை செஞ்சான், அவனை வச்சுக்கிட்டான், வந்து என்ன பண்ணான். வி ஹேவ் ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் அபவுட் அவர் பேரண்ட்ஸு. பட் உட்காந்து அவங்க ஷூஸில் யோசிச்சு பாருங்களேன். அந்த 1969 75 இல்லை 85 அவங்களால அன்றைக்கி அவங்க அருகதைக்கு என்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்ய முடியும். எங்கள் அப்பா அம்மா மட்டும் அப்படி இருந்தால் நீ என்னடா சர்டிஃபிகேட் கொடுக்குற? எங்கள் அப்பா அம்மா காரணம். அதுக்கப்புறம் வந்து அவர் சொல்கிறாரு, உங்கள் அப்பா அம்மா காரணம், மதம், கலாச்சாரம், அரசியல், இதெல்லாம் ஒன்று நம்ம காரணம் சொல்கிறோம். இல்லை ஒன்று இப்படி ஒரு கூட்டம் இப்படி இருக்குது, நான் ஏன் அப்படி ஆகலைனாக்கா என்ன இது இந்த பிலீஃப் சார், அது சார், இது சார். இல்லைன்னா இன்னொரு இந்த பக்கம் வந்தாக்கா என்னென்னா, எங்கள் அப்பா அம்மா யார் தெரியுமா சார், நான் அவன் புள்ள. டேய் நீ ஃபஸ்ட்டு தனி. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் தனியானது. அது எவ்வளோ பெரிய கூட்டத்தோடு இருந்தாலும் அது தனியானது. அது தனியாகத்தான் வரும், தனியாகத்தான் போகும். 4 பேர் வரீங்களா சார், நாளைக்கு கிளம்பலான்னாக்கா எவன் வருவான் நம்ம கூட? அப்போ நம்ம இங்கே தனியாக வந்தோம், தனியாகத்தான் போகிறோம். அப்போ வந்து நான் எங்கள் அப்பா அம்மாவோட எக்ஸ்டென்ஷனு, நான் என் ரிலிஜனோட எக்ஸ்டென்ஷனு, நான் என் கல்ச்சரோட எக்ஸ்டென்ஷன், நான் என் பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸோட எக்ஸ்டென்ஷன்,
இந்த எதுவுமே நீ கிடையாது. நீ என்ன நினச்சிக்கிற கற்பிதமா, இதெல்லாவோட எக்ஸ்டென்ஷன்ஸ் நானும் நினச்சிக்கிற, இது எதுவுமே கிடையாது. நீ என்பது தனி. இதெல்லாம் இந்த குல கர்மான்னு ஒன்று வரும், அதையுமே நீ ஒரு ஸ்டேஜில் இறக்கி வைப்ப. அதையும் நீ இறக்கி வச்சேன்னு இதில் ஐரணி என்ன தெரியுங்களா? ஐடியாலஜின்னு ஒன்று கூட நம்ம போவோம். பொலிட்டிக்கல் ஐடியாலஜியாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஃபிலாசபியாக இருக்கலாம், இல்லை ஒரு ரிலிஜனோட போவோம், இல்லை ஒரு கல்ச்சரோடு நான் போவேன், இல்லை பயங்கரமாக ஒரு பேரண்ட்ஸ் சொல்கிற ஒரு விஷயத்தோடு போவேன். இது எல்லாம் நமக்கு வந்து பெரிய இட்ஸ் அ ஃப்ரீடம், யூனோ, ஐ ஹாவ் த லிபர்ட்டி டு திங்க் அபவுட் ஆல் திஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போவோம். கடைசியில் ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்து யோசிக்கும் போது இல்லை, நாம் எது நம்மளுடைய சுதந்திரம் என்று நினைத்து ஒன்றை நோக்கி பயணப்பட்டோமோ அதுவே நம்மை கைதியாக்கி உட்கார வச்சு நம்மளை அடிமைப்படுத்தி வைக்கும். அதை நம்ம ரியலைஸ் பண்ணுற போது இதைத்தானா நான் சுதந்திரம்னு நினச்சி இங்கே போனேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு தருணம் வரும் பார்த்தீங்களா? அந்த தருணத்திற்கு உங்களை தள்ளி விடாதீர்கள். ஏன்னா நீங்கள் அப்படி நினைக்கிற போதே நீங்கள் கர்மாவை சேர்த்துக்கொள்ளுகிறீர்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இப்போ வாசனை போக்குகளிலிருந்து புத்திசாலித்தனத்திற்கு பயணிப்பதற்கு பதிலாக, கட்டாயங்களிலிருந்து விழிப்புணர்வுக்கு முன்னேறுவதற்கு பதிலாக நீங்கள் அடிமைப்படுவதற்கு உங்களை பயணப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளோ பெரிய விஷயம் அது. அப்போ நான் என்ன சார் பண்ணணும்? இல்லை, எல்லாத்துலேருந்து விலகி வா அப்படின்னா என்ன? ஒடுங்குதல் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா? இந்த ஒடுங்குதல்னால் என்னங்க? இஸ் இட் டிப்ரைவேஷன்? எனக்கு நானே வந்து இதெல்லாம் கிடையாதுன்னு என்ன தள்ளி வச்சுக்கிறதா? இப்போ வந்து உபவாசம் இருக்க சாப்பிடாம, அதுவா? ஃபாஸ்டிங் ஆர் ஃபார் தட் மேட்டர் எனிதிங், அதெல்லாம் வந்து ஒடுங்குதலான்னா, நீங்கள் வந்து இஃப் யூ டிப்ரைவ் யுவர் செல்ஃப் ஆஃப் அன் எக்ஸ்பீரியன்ஸ், இட் ஜெனரேட்ஸ் கர்மா. இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் சாப்பிட வேண்டாம்னு நினைக்கிறேன், இன்றைக்கி ஒரு நாள் உபவாசம் இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த உபவாசம் எனக்கு என்ன செய்யும்? எனக்கு அது ஒரு அனுபவத்தை தரும் இல்லை? எப்போ அது அனுபவத்தை தரும்? நான் உபவாசம் இருக்கேன்னு காலையில் முடிவு பண்ணிவிட்டு ஊரில் இருக்கிற எல்லா கழுதையும் பரோட்டா குருமா சாப்பிடுது அப்படின்னு நினைக்கிறது இல்லை. இன்றைக்கின்னு பார்த்து பாரு, எங்கள் அம்மா இருக்காளே, அவள் என்ன பயங்கர சூப்பர் வில்லி இந்த வீட்டில், நான் என்றைக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு முடிவு பண்ணுறேன், அன்றைக்கி தான் எனக்கு பிடிச்ச ஐட்டம்லாம். அது இல்லை, எனக்கு பிடிச்ச ஐட்டமெல்லாம் இந்த வீட்டில் ஒரு இடத்துல இருந்தாலும் கூட என்னால் உபவாசம் இருக்க முடியுன்ற இந்த மைண்ட் இருக்குல்ல, இதை என்னால் என்ஜாய் பண்ண முடிஞ்சால் அதுக்கு பேர் உபவாசம். அப்போ தான் அது என்னன்றதை என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆனால் நான் வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு எனக்கு நானே வரித்து கொண்டு அந்த வரிப்பிலிருந்து நான் வெளியே போய் ஊரையே நான் திட்டிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஒன்று அந்த கர்மா வந்து சேரும், ரெண்டாவது இதனால் எனக்கு கிடைக்கணுன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, அதுவும் ஒழிஞ்சு போகும். அப்போ இந்த உபவாசம் தான் எதுக்கு? ஒழுங்காக இலை போட்டு ஃபுல் மீல்ஸ் அடிக்கலாம், 2 அன்லிமிட்டெட் மீல்ஸ் சாப்பிட்லாம் இல்லை? அப்போ நீங்கள் எதை செஞ்சாலுமே அதை ஒரு அனுபவமாக, அந்த அனுபவம் என்னவானா இருக்கலாம், ஆனால் அந்த அனுபவத்தை பரிபூர்ணமாக நாம் உள்வாங்கிக்கிறதுக்கான திறப்பு நம்மக்கிட்ட இருக்கணும். அவர் மைண்ட் அண்ட் அவர் சோல் ஷுட் பி ஓப்பன் டு ரிசீவ் எனிதிங் தட் வி வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? அந்த ஃபீலிங் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போது எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு லைஃப்பில் தேவை. ஒரு புத்தாண்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு தெரியும், இலை போட்டு சாப்பாடு போட்டாங்கன்னா அறுசுவையும் போடுவாங்க, வேப்பம்பூ வைப்பாங்க, துவர்ப்பு வைப்பாங்க, எல்லாமே. இது எதுக்காகங்க? ஏன்னா ஒரு புத்தாண்டு அன்றைக்கி எதுக்கடா கசப்பும் துவர்ப்பும் வைக்கிறீங்கன்னா, இன்னையிலேருந்து 365 நாள், இந்த 365 நாளில் உனக்கு துவர்ப்பு வரும், வாழ்க்கையில் கசப்பு வரும், இனிப்பு வரும், புளிப்பு வரும், 6 சுவையும் வரும். புளிப்பு பிடிச்ச மாதிரியே கசப்பும் பிடிக்கணும், கசப்பு பிடிச்சா மாதிரியே துவர்ப்பும் பிடிக்கணும், துவர்ப்பு பிடிச்சா மாதிரியே இனிப்பும் குடிக்கணும். சுவையும் உன் நாக்கு எப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கிறதோ, எல்லா உணர்வுகளையும் உன் மனம் அது மாதிரியே ஏற்றுக்கிட்டதுன்னா உன் வாழ்க்கையில் உனக்கு கர்மா அற்று போகும். ஐயோ துன்பம் வந்துருச்சு, ஐயோ இது நிலைக்காமல் போயிடுச்சேன்னு ஆரம்பிச்சிங்கன்னா அங்கேருந்து உங்களுடைய கர்மா கண்டினியூ ஆகும். அப்படின்றது தான் அவங்க வந்து சொல்கிற வர விஷயம். ரொம்ப ப்ரொஃபவுண்டாக எனக்கு தோணுனது, வலி நம்ம எல்லாருக்கும் தெரியும், துன்பம், மனசு வலிக்குது சார் அப்படின்றான், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சார், என்ன மாதிரி ஒரு துன்பம் அனுபவிச்சு யாருமே இல்லைன்றான். ஆனால் இந்த 2 வார்த்தையும் ரொம்ப அழகாக வந்து டிவைட் பண்ணி சொல்கிறார். ஒன்று, வலி என்பது உடல் சார்ந்தது, துன்பம் என்பது மனம் சார்ந்தது. வலின்றது இருக்குல்ல,
அது உங்களால் சில சமயம் ஏற்படாது. இப்போ உங்களுக்கு ஒரு நோய் வருது, அந்த நோயினால் உங்களுக்கு ஒரு வலி ஏற்படுதுன்னா அதுக்கு நீங்கள் காரணமாக இருக்க முடியாது. ஆனால் துன்பம் இருக்குல்ல, கட்டாயம் நீங்கள் தான் காரணம். ஏன் தெரியுங்களா? இப்போ எனக்கு இந்த கை போயிடுச்சு வச்சுக்கோங்க, இந்த கை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இது எனக்கு வலி. இது எப்போ எனக்கு துன்பமாக மாறுனா, எனக்கு கை போயிடுச்சு சார்மே, எனக்கு வாழ்க்கையே இல்லை, நான் முடிச்சு போட்டேன்னா இது துன்பம். இந்த கை போயிட்டாலும் நான் வாழ்வேன்னு நினச்சா எனக்கு அது இன்பம். உன்னுடைய வலிகளை துன்பமாக மாற்றுவதும் இன்பமாக மாற்றுவதும் நீதானே தவிர உன்னுடைய வலிகள் அல்ல. அப்படின்றத நாம் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிறதுக்கு ஒரு இடம் இது. சில சமயத்தில் இப்போ கேள்விகளுக்கு நமக்கு பதில் தெரியாது. ஒரு அழகான எக்ஸாம்பிள் சொன்னார். ஒரு ஹோட்டலில் போய் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸு சாப்பிட்டுட்ருக்காங்க. திடீர்னு ஒரு விவாதம் வந்து தான், கோழியிலேருந்து முட்டை வந்து தான், முட்டையிலேருந்து கோழி வந்து தான். ஒரு குரூப் கோழி தான் முதல்ல வந்ததுன்றது, இன்னொரு குரூப் முட்டை தான் வந்தது. ஒருத்தர் எதை பற்றியும் கவலைப்படாமல் சாப்பிட்டுட்ருக்கான். டேய், இவ்வளோ தூரம் சண்டை போட்டுட்ருக்குறோம், நீ பாட்டுக்கு ஐட்டமாக வாங்கி சாப்பிட்டுருக்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறா, என்னடா கேள்வி? கோழிலேருந்து முட்டை வந்து தான், முட்டையிலேருந்து கோழி வந்ததா? அவன் தெளிவாக சொன்னான். டேய், நீ முதல்ல எது ஆர்டர் பண்ணியோ அதுதான் வரும். அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் இதுவா அதுவான்னு கேட்காம நாம் எதை முதல்ல ஆர்டர் பண்ணுறோமோ அதுதான் நம்ம டேபிளுக்கு வரும். ஸோ சாய்ஸஸ் வித் மெனு கார்டு உங்ககிட்ட இருக்குது, சூஸ் பண்ணுங்க, அதை ஆர்டர் பண்ணுங்க, அதுதான் உங்கள் டேபிளுக்கு வரும். இப்போ செயல் கர்மா தான், செயலின்மை கூட கர்மா தான். ஓகே, எப்படிங்க மறுபடியும் சுற்றுது அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிள், ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பிரிட்ஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்லோப் இருக்குது மேலே, ரைட்டா? இப்போ நம்ம ஏறுறோம், சைக்கிளில் போகிறோம்னு நினச்சிக்கோங்க, நல்லா மிதிச்சாதான் மேலே போக முடியும். மேலே சமத்தளம், இந்த மெதிச்சதை இந்த சைக்கிள் சுற்றும், சைக்கிள் ஓட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது சுற்றும் இல்லை, ஓரளவுக்கு சுமாராக சுற்றினா போதும். இப்போ கீழே போகும்போது நீங்கள் பெடலே பண்ணக்கூடாது. உங்கள் கவனம் எதில் இருக்கணும்னா ஹேண்டில் பார் கரெக்டாக இருக்கணும், பிரேக் பிடிக்க வேணாம். நீங்கள் ஹேண்டில் பாரில் தெளிவாக இருந்தீங்கன்னா உங்கள் பாடியினுடைய அந்த இதில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் பிரேக் பிடிக்க வேண்டியதே இல்லை. க்ளீனாக நீங்கள் உங்கள் ஹேண்டில் பாரை பிடிச்சிட்டு போனீங்கன்னா ஒரு பெடல் கூட பண்ணாமல் மேலேருந்து சர்றன்னு அது கீழே வரைக்கும் ஒன்று எடுத்து விட்டுரும். இப்போ ஏறும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க? பெடல் பண்ணீங்க, ஆக்ஷன். மேலே நடக்கும்போது என்ன பண்ணீங்க? பெடல் சுமாராக பண்ணீங்க, ஆக்ஷன். கீழே வரும்போது என்ன பண்ணீங்க? பெடலே பண்ணல. பெடலே பண்ணாதது ஆக்ஷனா இன்ஆக்ஷனா? இன்ஆக்ஷன் இஸ் தி ஆக்ஷன் தேர். நீங்கள் செயல்படாமல் இருந்தது தான் நீங்கள் செயல்பட்டது அந்த இடத்துல. அப்போ லைஃப்பில் எப்போ பார்த்தாலுமே நான் ஆக்ட் பண்ணுவேன்னு நினைக்காதீங்க. சில இடத்துல நீங்கள் செயல்பட வேண்டும், சில இடத்தில் நீங்கள் செயல்படாமல் இருப்பது தான் நீங்கள் செய்யக்கூடிய செயல். ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிறோம், எப்போ பார்த்தாலும் நம்ம ஆக்ஷனில் இருக்கணும்னு. அப்போ இதுவும் கர்மா தான், அதுவும் கர்மா தான். எங்கே எதை நம்ம செய்யணும் அப்படின்றதுல நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். இப்போ இன்னி வரைக்கும் நமக்கு ஒரு துன்பம் இருக்குது, ஏதோ ஒரு துன்பம் இருக்குது. இதை கண்டினியூ பண்ண போகிறோமா இல்லை இது வேண்டான்னு நினைக்க போகிறோமா? இது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குது. இதை கண்டினியூ பண்ண வேண்டான்னு நினச்சோன்னா பாஸ்டில் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நீங்கள் 50 லட்ச ரூபா வச்சுருந்தீங்க சார், விட்டுட்டீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸில் ஏதோ ஒன்று நடந்துருச்சு, திருடிட்டு போயிட்டான், இல்லை பிஸ்னஸில் விட்டு ஏதோ ஒன்று நடந்துருச்சு. இப்போ நீங்கள் உட்காந்து ஒரு 5 வருஷம் அழுதாக்கா அந்த 50 லட்ச ரூபா வரப்போதா? வராது. அப்போ என்ன பண்ணால் வரும் அந்த 50 லட்ச ரூபா? 10 வருஷத்தில் 50 லட்ச ரூபா சேவ் பண்ணேன் சார், எண்ணி 5 வருஷம் சார், 1 கோடி ரூபாய் சேர்க்கலன்னு வச்சுக்கோ, நான் யாருன்னு பார்த்துக்க அப்படின்னு நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா விட்டது பெருசாக இருக்காது, கிடைக்கிறது பெருசாக இருக்கும். ஆனால் 50 லட்சம் போச்சே 50 லட்சம் போச்சேன்னா முடிஞ்சுது. அப்போ நேற்றைய துன்பத்தை விலக்குவதும் நேற்றைய துன்பத்திலிருந்து வரும் கர்மாவை விலக்குவதும் இன்றைக்கு நீ எப்படி அதை அணுகப் போகிறாய் என்பதில் இருக்கிறதே தவிர நேற்றைய துன்பத்தை நினைத்து கொண்டிருப்பதிலே இல்லை. இது தியரி. பாரதியார் சொல்றார், இதை ரொம்ப அழகா சொல்றார். சென்றது இனி மீளாது மூடரே, சென்றது இனி மீளாது மூடரே, நீர் எப்பொழுதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்று அழிக்கும் கவலை எனும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவீர் எண்ணமதை திண்ணமுறை இசைக்கச் செய்து தின்று விளையாடி இன்புற்று வாழ்வீர், தீமையெல்லாம் அழிந்து போம், திரும்பி வாரா அப்படிங்கிறான். அப்ப என்ன? நீங்கள் எண்ணமதை திண்ணமுறை இசைக்கச் செய்து இன்று புதிதாய் பிறந்தோம். சார் ஒவ்வொரு நாளும் நினைக்க சார், நேற்று வரைக்கும் நான் யாரோ இல்லடா, இன்னைக்கு நான் புதுசுடா.
இன்றைக்கு நான் புதிதாய் பிறந்திருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினைக்கும் போது தான் உங்கள் லைஃப் புதுசாக இருக்குமே தவிர, இல்லைன்னா இட் இஸ் பி அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யுவர் பாஸ்ட் மிசரி. அப்போ அதுக்கு நாம் ரெடியாக இருக்கோமான்றது தான் இங்கே கேள்வி. ரொம்ப அழகாக ஒன்று சொன்னார், அதை சொல்லி நான் நிறைவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். இவ்வளோ தான் சார், மொத்தத்தோட விஷயம் ஒன்று தான். நம்ம எல்லாருக்கிட்டேயுமே கர்மா இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு குப்பை தொட்டியிலேருந்து இருக்கிற அந்த மொத்த குப்பையும், அதாவது வெட் கார்பேஜ், ட்ரை கார்பேஜ், எல்லா கார்பேஜும் சேர்ந்து ஒரு மூட்டை இருக்குல்ல, இந்த மூட்டையை உங்கள் பின்னாடி வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீ என்ன செய்ய போகிறன்றது தான் உன் கர்மா எதுன்னு முடிவு பண்ணும். இதை நான் என்னங்க செய்ய போகிறேன், ரெண்டாக்கலாம். ஐயோயோ என் பின்னாடி இருக்கேன்னு சொல்லி பதட்டமாக அந்த குப்பை விளக்கும் போது உங்கள் மேலே அந்த குப்பை படிஞ்சு நீங்களே வந்து அந்த குப்பையோடு அழுக்காகலாம். சூப்பரான குப்பை கிடச்சிருக்கு, வீட்டில் வந்து கொண்டு போய் நோண்டி போட்டு இதை உரமாக்கி செடி நடுறேன் பாருன்னு முடிவு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. எது நீங்கள் குப்பை என்று நினைத்தீர்களோ அதுவே உங்களுக்கு உரமாக மாறிவிடும். உங்களுடைய துன்பங்களை குப்பை என்று நீங்கள் நினைத்தால் அது உங்களை அழுக்குப்படுத்தும். அதை உரம் என்று நினைத்தால் அது உங்களுக்கு உரமாக மாறிவிடும். அப்போ உங்களுடைய கர்ம வினைகளை நீங்கள் குப்பை என்று நினைத்தீர்கள் என்றால் அதை நீங்கள் சரியாக கையாளலைனாக்க அது உங்களையே அசிங்கப்படுத்தும். அதையே உங்களுக்கு கையாள தெரிந்தால் உங்களுக்கு அதுவே உரமாகும். பாஸ்டில் இதெல்லாம் நடந்தது, இப்படியெல்லாம் நான் செஞ்சேன், இதுலேருந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கிட்டேன், நடந்ததை பற்றி எனக்கு கவலை இல்லை, இனிமேல் நடக்க போகிறத பற்றி மட்டும்தான் நான் கவலைப்பட போகிறேன், அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீங்கள் உங்களை நகர்த்தி சென்றீர்கள் என்றால் இந்த குப்பையும் உங்களுக்கு உரமாக மாறும் என்பதை அவர் ரொம்ப 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 இதுவாக சொல்கிறார். இந்த புத்தகத்தை பற்றி பேசிக்கொண்டே போகலாம், எவ்வளோ வேணால் பேசலாம். ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப அழகாக சொன்னாருங்க. கடவுள் தன்மை அல்லது தெய்வீகம் என்ற பெயரில் நாம் மனிதத்தன்மையை கூட மனிதர்களிடம், தெய்வீகம் என்ற பெயரில் நாம் மனிதத்தன்மையை கூட மனிதர்களிடம் இருந்து பறித்து விட்டோம். இந்த உலகில் தெய்வீகத்தை பற்றி பேச்சு அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. நீங்கள் ஒன்றும் தெய்வீகத்தை பற்றி பேச வேண்டியதில்லை. உங்களுக்கு மனிதத்தன்மை பொங்கி வழிய நீங்கள் அனுமதித்தால் தெய்வீகம் நிகழ்ந்தே தீரும். வள்ளுவத்திட்ட போனாக்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். முடிஞ்சுதுங்களா? அப்போ இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வது என்றால் என்னங்க? என்னை மாதிரி முத்தையா மாதிரியான எங்கள் தலைமுறை பேச்சாளர்களுக்கு கண்ணதாசனோ பாரதியவோ விட்டுட்டு எங்களால் பேசவே முடியாது. ஏன்னா நீங்கள் பழைய, நீங்கள் ரொம்ப ஏஜில் இருக்கவங்களுக்கு தெரியும், இருமலர்கள்னு முன்னாடி ஒரு படம் வந்தது, சிவாஜியும். அப்போ ஆமாம், அவனுக்கு காதலியா இல்லை மனைவி குழந்தையான்னு ஒரு பெரிய தடுமாற்றம் வரும். நம்ம போகலாம் அப்படின்ற உடனே அவள் கேட்பா, சரிங்க இப்போ நான் சொல்கிறேன் உங்கள் கூட, நான் வரேன், நீ வீட்டை விட்டுட்டு உங்கள் மனைவி உங்கள் குழந்தைக்கு நீங்கள் விட்டுட்டு வந்துடுவீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொல்லுவான், அது எப்படி, நான் என் மனைவி என் குழந்தை 3 பேரும் ஒன்றோடு ஒன்று பிடி தெரியுது இல்லடா, அப்புறம் ஏன்டா காதலி பின்னாடி வர, போய் உன் வாழ்க்கையை வாழுன்னு அனுப்பி வைப்பா. அந்த மாதிரி பாரதியும் கண்ணதாசனும்லாம் எங்களோட அப்படியே எங்களுக்குள்ளே கரைஞ்சிட்டவங்க. அவங்கள தாண்டி எங்களால் சில சிந்தனைகளை பேச முடியாது. இப்போ கண்ணதாசன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. அதை நம்பினான் அவன். இனி வரைக்கும் அவன் செத்துட்டானாங்க, இருக்கான்ல. ஏன்? பிகாஸ் ஹி பிலீவ்ட் இட். இந்த மாதிரி பிலீவ் பண்ண ஒருத்தரை அவன் சொன்ன வாசகங்களை மட்டும் நான் உங்களுக்கு வாசித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். என்றால் இந்த கர்மான்ற புத்தகத்தை எடுத்து இது நிறைவு செய்கிறேன்னாக்க இந்த அளவில் நிறைவு செய்கிறேன்னு சொல்கிறது சரியாக இருக்கும். ஏன்னா இதை பற்றி பேசணுன்னா நிஜமாக ஒரு 7-8 ஹவர்ஸ் ஆகும். நான் சொன்னது அதுதான், ஒரு ஆளால் பேச முடியாது. இல்லை ஒரு ஆள் 3 இன்டர்வியூ விட்டு பேசணும், பழைய படம் மாதிரி. இல்லைன்னா 3 ஆளை போட்டு 3 ஆளை வச்சு பேச வைக்கணும். அப்போ இந்த அளவில் இதை நிறைவு செய்ய வேண்டுமென்றால் இந்த புத்தகத்தை எடுத்து நான் முதல்ல வாசித்து ஒரு ஃபியூ பேஜஸ் படிக்கும்போதே என் மனசில் ஃப்ளாஷ் ஆனது, அட நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. எப்போது என் கர்மாவை என்னால் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சா அவ்வளோதானே. இதை கண்ணதாசன் சொன்னான், கண்ணதாசனுக்கு முன்னால் பாரதி சொன்னான். பாரதி சொன்ன அந்த வாசகங்களை மட்டும் வாசித்து நான் என்னுடைய உரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். நான் நிரந்தரமானவன்னு கண்ணதாசன் சொன்னதை பாரதி நான் அமரன்னு தொடங்குறேன் சார். என்ன ப்ரொஃபவுண்டாக எழுதியிருக்கார் பாருங்கள். ஒவ்வொரு வரியும் இந்த ஒரு கவிதையை மட்டும் இந்த ஒரு ஸ்கிரிப்ட் பாரதியார் இதை மட்டும் நம்ம படிச்சிட்டோன்னாக்க, புரிஞ்சுக்கிட்டோன்னாக்க, நம்ம இந்த கர்மான்ற புக்கை ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம்.
ரொம்ப ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம். பாரதி சொல்கிறான், நான் அமரன், நான் அமரன், எனக்கு சாவு கிடையாது. நாழிகைகள் கழிக, நாட்கள் ஒழிக, பருவங்கள் மாறுக, ஆண்டுகள் செல்க, நான் மாறுபட மாட்டேன். நான் எக்காலமும் உறுதியாகவும் ஸ்திரமாகவும் இருப்பேன். என்றும் உயிர் வாழ்வேன். எப்போதும் சத்தியமாவேன். எப்போதும் கழித்திருப்பேன். யாரு? சோத்துக்கு இல்லாதவன் சொல்கிறான். எப்போதும் கழித்திருப்பேன். அடுத்த நிமிஷம் அவனுக்கு என்ன நடக்கும் தெரியாது. நான் எப்போதும் கழித்திருப்பேன். இதையெல்லாம் நான் உறுதியாக தெரிந்து கொண்டேன். இதெல்லாம் உண்மை என்று அறிவேன். அடுத்த வரி சொல்றான் பாருங்க, நான் கடவுள், ஆதலால் சாக மாட்டேன். தெய்வம் என்னுள் எப்போதும் வந்து பொழிந்து கொண்டிருக்கும்படி என்னை திறந்து வைத்திருக்கிறேன். ஏண்டா நீவன் போன சென்டென்ஸில் நான் கடவுள்னல்ல, அப்புறம் தெய்வம் எப்பொழுதும் வந்து என்னுள் பொழிந்து கொண்டு இருக்க என்னை திறந்து வைத்திருக்கிறேன் அடுத்த வரி எழுதுறியே ஏன்னு நம்ம முந்திரி கொட்ட மாதிரி கேட்போம். அடுத்த வரி பாரதி சொல்கிறான், அதாவது யான் என்னுள் வீழும்படி எப்பொழுதும் திறந்து நிற்கிறேன். ஏன்னா அவன் தானே தெய்வம், நானே எனக்குள்ளே விழுற மாதிரி நான் என்னை எப்போதும் திறந்து வைத்திருக்கிறேன். என்னுள்ளே கடவுள் நிரம்பி இருக்கிறான், அதாவது என்னுள் யான் நிரம்பி கிடக்கிறேன். என் நாடியில் அமிர்தம் ததும்பி பாய்கிறது, அதனால் என் ரத்தம் வேகமும் தூய்மையும் உடையதாய் இருக்கிறது. அதனால் என்னுள் வீரியம் பொங்கிக் கொண்டிருக்கிறது. நான் எப்போதும் வீரியம் உடையேன், ஜாகிரதையுடையேன், எப்போதும் தொழில் செய்வேன், எப்போதும் காதல் செய்வேன். அதனால் சாதல் இல்லேன். நான் இத்தனை ஆனந்தத்துள் மூழ்கி கிடக்குமாறு என்னே, நான் தேவனாதலால் நான் தீராத இளமை சார்ந்தேன். என்றும் எப்போதும் நித்தியமான கால முழுமையிலும் தீராத மாறாத இளமையுடையும். மூட மனிதர்கள் தீர்காயுள் வேண்டுகின்றனர், நான் அதனை வேண்டேன். ஏனென்றால் இவர்கள் எய்தும் நீண்ட வயது துன்பமாகிறதே அன்றி வேறில்லை. நான் சதா காலம் துன்பமின்றி வாழும் வாழ்க்கையை விரும்புகின்றேன், அதனை நான் எய்திவிட்டேன். தீராத கவலை பொதிந்த சாதாரண மனித வாழ்க்கை சற்று நீடிப்பினால் என்ன பயன் தரும்? நான் கவலையை ஒழித்தேன், ஆதலால் எப்போதும் வாழ்வேன். ஆதலால் கவலையை விட்டேன். உங்களுக்கு புரியுதுங்களா விஷயம்னு நான் சொன்னேன்ல, நான் கவலையை விட்டேன், ஆதலால் எப்பொழுதும் வாழ்வேன். ஆதலால் கவலையை விட்டேன். கவலையாலும் பயத்தாலும் மரணம் உண்டாகிறது. கவலையும் பயமும் பகைவர். நான் அப்பகைவரை வென்று தீர்த்தேன், ஆதலால் மரணத்தை வென்றேன். நான் அமரன். கர்மாவை எப்படி கையாள தெரியும் என்று நீங்கள் கற்றுக்கொண்டால் நீங்கள் அமரர்கள். அமரர்களாகும் முயற்சிக்கு இந்த நூலை நீங்கள் வாசிப்பது உங்களுக்கு பெரும்பயனாக இருக்கும் என்பதை சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கிய அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.